அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நீட் மறுதேர்வு நடத்தும் முடிவை கைவிடக் கோரி பிரதமர் மோடிக்கு திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். நீட் மறுதேர்வு நடத்தும் முடிவை கைவிடக் கோரி பிரதமர் மோடிக்கு திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நடைபெற்ற நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டிருக்கும் நிலையில் நீட் மறுதேர்வு நடத்தும் முடிவை கைவிடக் கோரி பிரதமர் மோடிக்கு திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். 12ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் மருத்துவ இடங்களை மாநில அரசுகளே நிரப்ப அவசர சட்டம் இயற்ற வேண்டும் என திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். மேலும் இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் தாரணி. தாரணி, வணக்கம். இது குறித்தான மேலும் விவரங்களை பதிவிடுங்க. வணக்கம் சாருலதா. நடந்து முடிந்த நீட் தேர்வு ராஜஸ்தான் மாநிலத்தில் வினாத்தாள் கசிவின் காரணமாக மே 3ஆம் தேதி நடைபெற்ற நீட் தேர்வை ரத்து செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இதனால் ஏராளமான மாணவர்கள் அடுத்து என்ன செய்ய போகிறோம் என்று தெரியாமல் திசை தெரியாமல் நின்று கொண்டிருக்கின்றனர். இந்த நிலையில் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மு.க.ஸ்டாலின் பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஒரு கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். அதில் குறிப்பிட்டிருக்கும் விவரங்களை தற்பொழுது நாம் பார்க்க இருக்கிறோம். 2026ஆம் ஆண்டு நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு காரணமாக நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டு மறு தேர்வு வைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் நீட் தேர்வில் உள்ள அமைப்பு ரீதியான குறைபாடுகள் மற்றும் ஒருமுறை கடந்த 2015ஆம் ஆண்டு முதலே தொடர்ந்து நீட் தேர்வு நடைபெறுவதில் குளறுபடிகள் இருந்து வருகின்றன. ஒரு முறை 2015ஆம் ஆண்டு நீட் ஆவதற்கு முன்பு ப்ளூடூத் சாதனங்கள் மூலம் வினாத்தாள்கள் கசிவு உள்ளிட்ட முறைகேடுகள் நடைபெற்றன. 2016ஆம் ஆண்டு நீட் தேர்வின் 2ஆம் கட்டத்திலும் வினாத்தாள் கசிவு புகார்கள் எழுந்துள்ளன. 2017ஆம் ஆண்டில் ஆள்மாட்ட புகார்கள் நீட் தேர்வில் எழுந்துள்ளன. இது போன்று தொடர்ந்து 2015ஆம் ஆண்டு முதல் தற்பொழுது 2026ஆம் ஆண்டு வரை நீட் தேர்வில் தொடர்ந்து நடந்து கொண்டு வருகின்றது. கிராமப்புறம் மற்றும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு, குறிப்பாக முதல் தலைமுறை பயிலும் மாணவர்களுக்கு நீட் ஒரு பெரும் தடைக்கல்லாகி இருக்கிறது. அவர்கள் மாநில பாடத்திட்ட தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற்றும் சிபிஎஸ்இ பாடத்திட்ட முறையில் நீட் தேர்வு நடைபெறுவதால் மிகவும் அவதிக்குள்ளாகி இருப்பதாகவும் இந்த கடிதத்தில் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இதை நன்கு உணர்ந்தால்தான் நான் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தபோது நீட் தேர்வை கடுமையாக எதிர்த்து மருத்துவ படிப்புக்கான சேர்க்கையை மாநில உரிமைகள் மீட்கப்பட வலியுறுத்தி தாம் தீர்மானம் நிறைவேற்றியதாகவும் அந்த தீர்மானத்தை குடியரசுத் தலைவரிடம் கொண்டு சென்றும் கூட 3 ஆண்டுகளாக அந்த தீர்மானமானது நிறைவேற்றப்படாமல் நிலுவையில் கடந்து கடைசியில் ரத்து செய்யப்பட்டதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். தற்பொழுது நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடைபெறாத நிலையில் இதற்காக தங்கள் அரசு தேசிய மருத்துவ ஆணைய சட்டம் 2019 கீழ் 14ஆம் பிரிவினை திருத்தி இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 123 படி ஒரு அவசர சட்டத்தை தற்பொழுது நீட் முறைகேடு தொடர்பாக இயற்றிட வேண்டும் என்று நரேந்திர மோடிக்கு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கடிதம் எழுதியிருக்கிறார். மேலும் மறு தேர்வு எழுதும் திட்டத்தை கைவிட வேண்டும் என்றும் 12ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் மருத்துவ படிப்புகளுக்கு சேர்க்கை நடத்திட வேண்டும் என்றும் வலியுறுத்தி கடிதத்தை எழுதியிருக்கிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி தாரணி.